நெட்ஃப்ளிக்ஸ்ல இருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆன ஸ்குவிட் கேமோட ஒரு கேம் பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்த நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க கேம்குள்ளே போகலாம். ஸ்குவிட் கேம் அன்லீஷ்டு கேமோட லோடிங் ஸ்க்ரீன் டிசைன் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த கேமை எப்படி ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் சப்ஸ்கிரிப்ஷனோட இருந்தது அப்படின்னா அந்த ஆப்புக்குள்ளே போனதும் கீழே கேம்ஸ் டேபில் இந்த கேம் தான் முதல்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோர் போயிடும். அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் அப்புறம் குரோமில் இந்த மோடு ஏபிகெல்லாம் ஏற்றி விளையாட முடியாத ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி உங்களால் இந்த கேமை ஏற்ற முடியும். உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டாலும் பண்ண முடியும். பட் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா ப்ளே பண்ணுறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸோட ஐடி இருந்தால் மட்டும் தான் உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த கேம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் 149 பிளான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கேம்குள்ளே வருவோம். கேம்குள்ளே வந்ததும் செனோரிட்டா ஐ லைக் யூ அப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஏதோ புது கேரக்டர்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு தேனோஸ் மாதிரி தான் இருக்கு. சரி, நம்ம கிளைம் பண்ணுவோம். நைஸு, எல்லாமே கலெக்ட் ஆயிடுச்சு. சூப்பரு, நமக்கு தேனோஸுங்கிற கேரக்டர் அன்லாக் ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் இந்த கேமை ஸ்க்ரீன் ரெக்கார்டு போடுறப்ப தான் நோட்டீஸ் பண்ணேன். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு போடும்போது இந்த கேமில் இருக்கக்கூடிய சவுண்ட் கட் ஆயிருது. அது ஏனே தெரியல. சரி, அதை விடுங்க, நம்ம கேம்குள்ளே போகலாம். நியூ கேரக்டர் அன்லாக்டு. லெவல் அப் தேனோஸ் டு அன்லாக் த எபிலிட்டி அண்ட் ஏ நியூ அவுட்ஃபிட்ஸ். அதாவது இந்த கேரக்டரை நம்ம லெவலப் பண்ண புது புது அபிலிட்டிஸும் நிறைய அவுட்ஃபிட்ஸும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கேமோட ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் கேரக்டர்ஸ், சேலஞ்சஸ், ஸ்டோர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ப்ரைவசிக்காக என்னுடைய நெட்ஃப்ளிக்ஸ் ஐடியை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். சேலஞ்சஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு ரிவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாமே சிம்பிளான சேலஞ்சஸாக தான் இருக்கு. எதுவுமே கஷ்டமா இல்லை. நெக்ஸ்ட் கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. டிஃபால்ட்டாக 2 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழே தேனோஸ் அன்லாக் ஆயிருக்கு. ஸோ தேனோஸ் கேரக்டரும் பார்க்க நல்லா தான் இருக்கு. கஸ்டமைஸை கிளிக் பண்ணும்போது நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கேரக்டருக்கு நிறையவே ஸ்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க. இதுல எமோட்ஸ் எல்லாமே இருக்குது. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்ல வர மாதிரியான எமோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு இந்த எமோட்ஸ் எல்லாமே. அடுத்து ரியாக்ஷன்ஸ்ல எல்லாமே எமோஜிஸ் இருக்குது. அவ்வளவுதான். கீழே 1,10,000 காசு இருக்கு பாத்தீங்களா? அது நான் முதல்ல லாகின் பண்ணும்போது எனக்கு ரிவார்டா கொடுத்தாங்க. சரி வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் கேம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே, லோடிங் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ல வரக்கூடிய எல்லாருமே ஆன்லைன் பிளேயர்ஸ் தான், எதுவுமே பாட்டு கிடையாது. ஓகே, ஆட்டோ மேட்சிங்ல ஒருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம சென்டர்ல இருக்கிறோம். தேனோஸ் கேரக்டர் தான் வச்சிருக்கிறோம். இப்போதான் இந்த கேம் எல்லாரும் புதுசா விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஆட்டோ மேட்சிங் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. கேம் ஸ்டார்ட் ஆக மொத்தமாக 32 பிளேயர்ஸ் வரணும். வெயிட் பண்ணுவோம். ஓகே, வந்துட்டாங்க எல்லாருமே. கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, டல்கோனா கேம் தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கேம். நமக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, யார் முதல்ல கீழே போகிறாங்களோ அவங்க தான் குவாலிஃபை. ஓகே, இது டீம் ஒர்க் மாதிரி தான் இருக்குது. கமான். ஓகே, ஒன்றை முடிச்சிட்டோம். கீழே குச்சிடலாம். நைஸு. ஓகே, இது அம்பர்லா ஷேப்பு. என் தலைவன் கஷ்டப்பட்ட ஷேப் இது. ஓகே, இதையும் முடிக்க போகிறோம். ஓகே, முடிச்சிட்டோம். நைஸு. கீழே குச்சிடலாம். நைஸு. சர்க்கிள் ஷேப்பு வெரி ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. இதையும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப் இருக்குது கேமில். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணணும் நெட்ஃப்ளிக்ஸ் கண்டிப்பாக. ஓகே, ட்ரையாங்கிள் ஷேப் இது ரொம்பவே ஈஸி. ஆக்சுவலி இது ரொம்ப டீம் ஒர்க் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அடுத்து ஸ்கொயர் ஷேப். தனியாக பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஓகே, கீழே வந்துட்டோம். நைஸு. ஓகே, இப்போ லேக் கொஞ்சம் நின்றுச்சு, பரவாயில்ல. ஓகே, அந்த இடத்துக்கு ஓடி போகணும், அப்போ தான் குவாலிஃபை ஆக முடியும். நைஸு, குவாலிஃபை ஆகிட்டோம். நைஸு, நம்ம பாஸ் ஆகிட்டோம். நைஸு. லெவல் 1 கம்ப்ளீட்டட் காய்ஸ். மொத்தமாக 14 பேர் குவாலிஃபை ஆகிருக்கோம் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில். ஓகே, நமக்கு பணம் வந்து உழுது. 8,000 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். 16 பேர் இறந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் கிளைம்ப் அப்பு. ஓகே, ஓகே, இது ஒரு சாதாரணமான கேம் தான். இந்த பாக்ஸில் ஏறி யார் முதல்ல போகிறாங்கன்னு பார்க்கணும். ஜம்ப் பண்ணுறா. அச்சோ செத்து போயிட்டான்டா. மறுபடியும் வந்துட்டான். ஓகே, இது என்னது இது? ஓகே, இது பவர் நினைக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் எடுக்கும்போது நமக்கு பவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கையில் நம்ம வச்சுருக்கேன், என்னன்னே தெரில எனக்கு. ஜம்ப் பண்ணுறா. அந்த பக்கம் ஜம்ப் பண்ணு. ஐயோ,
இந்த பக்கம் அவ்வளோதான்டா, அவ்வளோதான்டா, சூப்பர்ரா. ஓகே ஓகே, இந்த பவர் யூஸ் பண்ண ஹையாக ஜம்ப் பண்ணுறான். ஐயோ இந்த பக்கம் அவ்வளோதான். ஐயோ அவ்வளோதான். அந்த ஐயோ இருறா வராதரா, இருறா அந்த பக்கம். மொத்தமாக 8 ஐயோ அடிச்சிருச்சே. இந்த ரவுண்டில் மொத்தமாக 8 பேர் தான் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ சீக்கிரம் போகணும். ஐயோ ஐயோ இது என்ன அளவுன்னு தெரியலையே. ஓகே ஓகே, எங்கே ரெட்டு பிளிங்க் ஆகுதோ அங்கே தான் வரப்போகுது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி போய்க்கணும். லெஃப்ட்டு, ஸ்ட்ரைட்டு, ரைட்டு, ஓடு. அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் 6ஆவதாக குவாலிஃபை ஆகிருக்கோம். எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இந்த 2 கேமுமே ஓரளவுக்கு கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டம் சொல்லிட முடியாது. பார்க்கலாம் ஃபைனல் ரவுண்ட் எப்படி இருக்குன்னு. ஏடா வந்ததே 32 பேர் தான், 40 பேர் செத்துருக்காங்களா? என்னடா கணக்கு இது, மனசாட்சி வேணாமாடா. டார்ஜ் பால் ட்ராப்பு. ரைட்ரா, இது என்ன அளவுன்னு தெரியல. டோன்ட் ஃபால் ஆஃப். ஓகே, நம்ம கீழே விழுந்துடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மேலேயே இருக்கணும். அவன் எழுதி அடிக்க போகிறான்னு தெரியலையே. கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே, நம்ம எங்கெல்லாம் நடக்கிறோமோ அங்கெல்லாம் ரெட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இடம் மறைஞ்சு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேலே இருக்க பார்க்கணும். நம்ம கையில் நம்ம வச்சுருக்கோம், என்னடே தெரில. முடிஞ்ச அளவுக்கு மேலே வர. இங்கே ஏன்டா வர, அங்கே போடா. இங்கே ஒருத்தி வரா, அழகாக போ. ஐயோ இங்கே ஒருத்த வரான். என்னடா எல்லா பக்கம் வரீங்க? ஐயோ ஐயோ ஜஸ்ட்டு அப்பா வந்துட்டப்பா. இதுக்கப்புறம் எங்கே போகிறது? இது கீழே தான் குதிக்கணும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு மேலேயே மேனேஜ் பண்ண ட்ரை. இவன் யாரா இப்படி ஓடுறாங்க? ஓகே ஓகே, கையில் பெரிய பால் வச்சுருக்கோம், என்னன்னே தெரில. இது முடிஞ்ச அளவுக்கு மேலே இருக்க ட்ரை பண்ணுவோம். இப்படி வேறு எல்லாம் உடச்சி விட்றாங்களே. ஜம்ப் போடுறா ஜஸ்ட்டு. இங்கே வரா, அங்கே போடா டே. அச்சோ அங்கே பேர் ஜஸ்ட் கெத்து. ஐயோ எவன்ட்ட அடிச்சது? நைஸு நைஸு நைஸு. மேலே தான் இருக்கிறோம், இன்னும் கீழே போகலை. மற்றவங்களாம் கீழே போயிட்டாங்க. சூப்பர். அந்த மின்னு கீழே போகுது. நைஸு நைஸு. நம்ம தான் வின் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லாம் கீழே போயிட்டாங்க. அடுத்து நம்ம போயிட்டுருக்கோம். எஸ், நம்ம வின் பண்ணிட்டோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். சூப்பர். கான்டெஸ்ட் ஓவர். மொத்தமாக நமக்கு 24,000 மணி கொடுக்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நைஸு. டேப் டு ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நமக்கு எக்ஸ்பி ஏறுது. வேறு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டேப் டு ஓப்பன். ஓகே, இதில் நமக்கு கேரக்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. புதுசாக ஒரு ஸ்கின்னுமே அன்லாக் ஆகிருக்கு. சூப்பர். நம்ம சம்பாதிக்கிற காசை வச்சு ஸ்டோருக்கு போனீங்கன்னா நிறைய கேரக்டர் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம வாங்கிக்கலாம். அது நம்ம வாங்குறது மூலமாக கேரக்டரோட லெவலை அப்டேட் பண்ணி புது அபிலிட்டிஸும் நிறைய ஸ்கின்ஸும் அன்லாக் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இதான் கைஸ் கேம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேம் பற்றின என்னோட ரிவ்யூ கேட்டிங்க அப்படின்னா கேம் நல்லா தான் இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம்னா இந்த கேமை ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம். நிறைய பிளேயர்ஸ் வந்து விளையாடி இருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கவங்க மட்டும் தான் விளையாடுறாங்க. அப்படிங்கிறப்ப இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆட்டோ மேட்சிங் கேன்சல் ஆயிடுது. பிகாஸ் இந்த கேம் விளையாடுறதுக்கு அவ்வளோ பிளேயர்ஸ் இல்லை. அதே மாதிரி ஒரு சில லெவலில் ரொம்பவே லேகும் ஆகுது. முக்கியமாக ஃப்ரேம் ட்ராப்பும் ஆகுது. ஸோ நம்மளால கேம் விளையாடவே முடியல. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபியூச்சரில் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கேமை உங்களில் எத்தனை பேர் விளையாடிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேம் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.